ஓம் சக்தி ஜெயிரு சக்தி எல்லையில்லாத சக்தி மகாசக்தியினாலும் எல்லாம் உள்ள இறைவன் பெருசக்தியின் பெயராகும். சேதுராமன், சென்னை. நான் கடந்த 8 வருடங்களாக வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் தான் டிசிஐ ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். டிசிஐ நோக்கம் வந்து உடம்புல இருக்க வியாதிகள், தொழில் சம்மந்தப்பட்டது, உயிர் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கான டிசிஐ இதுதான் எனக்கு முதல் தடவை. இது 21 இதுபடி நான் கட்டுறபடி தினமும் நான் நடப்பேன். அதே மாதிரி வந்து சர்வமசக்தி பெருசக்தியின் கோடுகளுக்கு கீழ்ப்பந்து நடப்பேன். மகாசக்தி பெருசக்திக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கட்டும். எனக்கு பதிலாமல் வேறு எனக்கு இருந்த பிரச்சனைகள், ஏற்பட்ட பிரச்சனைகள் 18 வயசுலேயே தண்ணியில் போய் சாக வேண்டியவன். ஒவ்வொரு கண்டத்துலேயே தப்பிச்சு கொண்டு வந்துருக்காங்க. நான் வந்து கடந்த 8 வருஷம் வந்துக்கிறேன். ஏழகிரி மலைக்கு இந்த பைக்கில் வந்துட்டு போவேன். அங்கேருந்து தனியாக வந்து ஒரு ஆளாக வந்துட்டு போவேன். அதே மாதிரி இந்த கொரோனா டயத்தில் கொரோனா இல்லை, அந்த வரதா பயிலப்போ வந்து நான் தனியாக வந்துட்டு போகும்போது சூர்யாசாமி சொல்கிறார், ஏன் ஹெல்மெட் இல்லாமல் வந்தேன், ஹெல்மெட்டோட வாங்கணும்னு சொன்னார். அதே மாதிரி நான் போகும்போது கிட்ட மாதிரி சென்னை நெருக்கி போகும்போது பைக் ஓட்டிகிட்டு போகும்போது 70 போய்க்கிருக்கேன். ஒரு சந்துக்குள்ளேருந்து ஒரு குட்டியானை வந்து வந்துச்சு. அது அப்படியே எப்படி பிரேக் அடிச்சு எப்படி போனால் அதே மாதிரி திக்கி குறிச்சி அப்படியே நிப்பாட்டார். கீழே விழுக்க ஒன்றும் வைக்கல. இது மாதிரி பல கண்டங்களை காப்பாற்றிக்கிறார். அப்புறம் வந்து திருப்பூர் முருங்கையில் மீன் இறப்படமாக வேலைக்கு உள்ளே போனேன். எப்படிங்கிறது 2 பேரும் காப்பாற்றினாங்க. 2 பேர் இப்படி அலாக்கா தூக்கிட்டு போனாங்க. அதே மாதிரி வரிசையாக ஒவ்வொரு இதுக்கு மாடு மூட்டி கீழே விழுந்தேன். பல பிரச்சனைகள், அது ஆஞ்சியோ பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு. எனக்கு எல்லாமே குறித்து தான் பாதுகாத்து வச்சுருக்காங்க. இன்னைக்கு இந்த உடம்பு இன்னைக்கு இந்த இடத்துல இந்த பேசுனா மகாசக்தி குறித்து ஆசீர்வாதத்தினால தான். அவரோட அதிர்வலையில் இன்னைக்கு நல்லா இருக்கேன். இன்னும் சில பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தீர்த்து வைப்பாங்க, அதை நம்புகிறேன். அதனால் வரிசையாக ஒவ்வொரு ஆக்சிடென்ட் ஒரு கிட்டத்தட்ட 10 ஆக்சிடென்ட்டில் ஒருத்தர் என்னை காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து நம்பத்தக்க உண்மை, அணித்தரமான உண்மை. அதே மாதிரி நம்ம மகாசக்தி பசுக்களை எப்படி நம்ம வளர்க்குறோமோ உதாரணம் காமிச்சிருக்காங்க. நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே ரோட்டில் நான் பஸ் விட்டு இறங்கி தரிசனம் வரும்போது ரோட்டில் ஒன் பார்த்து போகும்போது ரோட்டில் ஒன் பார்த்துட்டு போய் இப்படி திரும்பி இந்த பக்கத்துலேருந்து ஒரு செக்கு 1 கோடி ரூபா செக்கு இந்த காலுக்கு டைட்டில் வந்து எடுத்து பார்த்தா சத்தியமூர்த்தி யாருன்னு போட்டு இதே திருவண்ணாமலைக்காரன் அவர். அதை பார்த்து அப்புறம் வந்து சென்னையில் இருக்க அந்த பிராஞ்ச் இன்னும் சென்னையில் இருக்குது. அதை பார்த்து நான் உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி சென்னைக்கு போயிட்டு ஃபோன் பண்ணி அவங்க ஃபோன் பண்ணேன். பேங்க் மேனேஜர் கான்டாக்ட் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்கும்போது இந்த மாதிரி இருக்காருன்னா அப்புறம் என்கிட்ட பேசினார். என்ன சாமி பண்ணுங்கன்னா நீங்கள் செக்கை கிழிச்சது ஃபோட்டோ போட்டுருக்கனாரு. அதேமாதிரி சொன்ன மாதிரி ஃபோட்டோ போட்டுக்கிட்டேன். அதுமாதிரி எனக்கு பணம் இருந்தானே, பணம் எனக்கு வேணாங்க, நீங்கள் எங்கேருந்து எதுக்கு வந்தீங்கன்னாரு. மகாசக்தி எங்கள் தெய்வம் குறித்து அவங்க இருக்காங்க, குடியில் கொண்டிருக்காங்க, அங்கேருந்து வரேன். அப்போ நாங்கள் ரொம்ப உண்மையிலங்க எனக்கு தெய்வத்திற்கு கையில் போனாலும் என்கிட்ட வந்து திரும்பி வந்திருக்கு. உண்மையிலங்க நான் ஒட்டி வரணும், கண்டிப்பாக வாங்க சொன்னேன். அட்ரஸும் சொல்லியிருந்தேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. ஆமாம், இது தீட்சை எடுத்த கூட நல்லா இருக்கு சாமி. அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கு, திருப்தியாக இருக்கு. என்ன குருசக்தி குருசக்தி பெருமையில் நம்ம எல்லாத்தையும் தெரியப்படுத்துவேன். தொழில் சிறக்க பாடுபடுவேன். தொடர்ந்து நான் வந்து ஆசிரமத்துக்கு நான் வந்து வரணும், சேவை செய்யணும் ஆசை இருக்குது. பொருளாதார நெருக்கடி ஒன்று காரணம். ரெண்டாவது நிறையா நான் செய்வேன், கணக்கு பண்ண மாட்டேன். தெய்வத்துக்கு நம்மளுக்கு தெய்வத்தை உயிரை காப்பாற்ற தெய்வத்துக்கு கொடுக்குறதில்ல, அதில் ஒரு பெரிய இது இல்லை. யாரும் எதுவும் விட்டு போகும்போது அள்ளி போகிறதில்ல, இருக்கிறதெல்லாம் விட்டு தான் போகணும். அதனால் தெய்வத்திற்கு இருக்கணும். எனக்கு வந்து தொழில் பெரிய நான் வந்து ஆக்சுவலாக வந்து இரும்பு தொழில் தான் சம்மந்தம். ஆனால் வந்து ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிக்கிருக்கேன். ஏதோ வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு கை கொடுக்குதுன்னா அந்த வருஷம் காலத்தை ஓட்டிக்கிருக்கேன். இது மாதத்துக்கு புதுசு ஆசீர்வாதம் பண்ணி இருக்கப்படத்தில் மாற்றி அமைச்சு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நான் தேவையானதை நான் கண்டிப்பாக நான் செய்வேன். அதில் வந்து மாற்று கருத்துக்கலாம். நான் மாதத்துக்கு புதுசு மாதிரி அந்த அன்னதான சேவை நிறையா பேர் பண்ண செய்வேன். நிறையா பேருக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரோட்டில் வரவங்கலாம் முடியாதவங்களாம் அந்த பணம் ஏற்றி போவேன். காஃபி டீ எல்லாம் வாங்கி கொடுப்பேன். எல்லாம் நிறையா செஞ்சுருக்கேன். அதை நிறையா செஞ்சுக்கிருக்கேன். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நான் பதிவு விடுறதில்லை. அதனால் வந்து நான் அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். சத்திய சமர்ப்பணம் ஆசைக்கிறேன். சாதாரண மனித வாழ்க்கையில் இருந்தோம், அன்றாட வாழ்க்கையில் நம்ம பண்ணிட்டு இருந்து செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ நம்ம குருசக்தி பிள்ளையாகவும் மகாசக்தி பிள்ளையாகவும் நம்ம எப்படி வாழணும், எப்படி இந்த உலகத்தில் முன்னோடியாக இருக்கணும் அப்படின்றது இந்த தீட்சை மூலம் நான் கற்றுக்கிட்டேன். இதன்படி நம்ம 21 கட்டளைகள் மூலமாகவும் இந்த கோடுகள் மூலமாகவும் நம்ம வாழணும், மற்றவங்களுக்கும் முன்னுதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்படின்ட்டு ஒன்று. நல்லது. இப்போ பாருங்கள், குருசக்தியுடைய உயிர் சக்தியவே நம்மளுக்கு வந்து தீட்சையில் கொடுத்துருக்காங்க. உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியும்னு தோணுது? மகாசக்தி உண்மையாகவும் அவங்களுடைய பிள்ளைகளாகவும் இதை வாடுறதுக்கே என்னை எடுத்துக்கிறாங்க.
சரிங்க சுவாமி, நல்லா பகிர்ந்து. ஓகேம்மா, உங்கள் பேருமா? மஞ்சுளா. எந்த ஊருமா? நல்லவன் இருக்கிறதுக்கு முன்னாடி நார்மல் நிலைமையில ஒரு குழப்பத்தில் தான் இருந்தேன். ஆனால் அவர்கிட்ட தீட்சை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த இடத்துலேருந்து இறங்கியே வர முடியல. ஒரு விதமான உடம்புல ஒரு வைப்ரேஷன், ஒரு மன தைரியம், ஒரு புத்துணர்ச்சி, ஒரு அமைதி நிலை, இறைவன் ஒருவரே அப்படின்ற ஒரு நிலைக்கு மனசு மாறி. அதே மாதிரி நம்ம குருசக்தி பார்த்தீங்கன்னா உயிர் சக்தியான தீட்சையே நம்மளுக்கு எனக்கு நடுவில் இருக்காங்க இல்லையா? அவங்க தீட்சை ஆடும்போது உங்களுக்கு என்ன உணர்வை தோணுதுமா? என்ன உணர்ச்சியை உண்டாக்குனது? என்ன மாற்றத்தை உணர்ந்தீங்க? மாற்றத்தை உணர்ந்தோன்னா அவர்கிட்ட அதிதீவிரமான ஒரு சக்தி இருக்குது. ஐயாட்ட ஒரு சக்தி கிட்ட அதிதீவிரமான சக்தி இருக்குது, அதெல்லாம் உணர்ந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம தீட்சை எடுத்தோம் இல்லையா? எடுத்தப்புறமா நம்மளால் என்னெல்லாம் செய்ய முடியும், என்னெல்லாம் மாற்றிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? மாற்றங்கள் பார்க்கும்போது நீதி, நேர்மை, நியாயம், அந்த கோட்பாட்டுக்குள்ளே நேர்கோட்பாட்டுக்குள்ளே போகணுன்ற ஒரு குழப்பத்தில் இருந்ததே இன்றைக்கி அது ரொம்ப தெளிவாயிடுச்சு. ஐயா பேசும்போது அதை தெளிவுபடுத்தினார். அவரோட தீட்சையில் எல்லாமே மாறிடுச்சு. ஐயா மனசில் எதுன்னு எனக்கு தெளிவாக சொல்ல தெரியல, ஆனால் மனநிலை மாறிடுச்சு.